ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம 2 முட்டை இருந்தால் போதுங்க இந்த எக் சேமியா செய்யலாம். எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. சேமியா ஒரு பாக்கெட் வாங்கி பிரித்து எடுத்துக்கலாங்க. அது நீட்டாக குச்சி போல் இருக்கும். அதை சமமளவு அப்படியே சமமாக உடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தூளாக்கிடாதீங்க. ஒரு இன்ச் அளவு வர மாதிரி கரெக்டாக உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சேமியாவை உடச்ச சேமியாவும் தனியாக இருக்குது, அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் பேக்கெட் சேமியா வாங்கியிருக்கிறேன். 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க, சூடு ஏறட்டும். இந்த சேமியா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சால்ட்டு ஒரு 2 கல் போட்டுக்கோங்க, லைட்டாக போடுங்க, உப்பு நிறைய ஆகிடும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கு வேண்டியானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சேமியா பாருங்கள், இது போல் உடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தூளாக்கிடாதீங்க. வெங்காயம் 1 நறுக்கி வச்சுக்கலாம், 4 பச்சை மிளகா, 2 முட்டை. இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுதான் சேமியா சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அது பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா உதிரியாக கிடைக்கும், நம்மளுக்கு சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும். இது போல் பசங்க மறுபடியும் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. இது போல் சேமியா நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கட்டி கொடுக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், இது ரெடி பண்ணிடலாம். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்படியே விட்டோம்னா கொலன்னு ஆயிரும்ன்றதுனால கரண்டியால் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொதி வருது. அவ்வளோதாங்க, அரை வேக்காடு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஓட்டையாக இருக்கிற தட்டு வச்சு அதில் சேமியாவெல்லாம் தள்ளிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். வெறும் சேமியா மட்டும்தான் அந்த தட்டில் நிற்கும். நீங்கள் சாப்பாடு வடிக்கிற மாதிரி வடிச்சியும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ இந்த சேமியா நம்ம வடித்து வச்சுருக்குறோம். அதில் இப்போ நம்ம அடுத்து கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 25 ml எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். காலையில் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோம்னா கூட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நம்ம அடுத்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அதுலேயே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா பச்சையாகவே இருக்கும். அதனால தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடுறோம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் தேவைப்படும், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நீல வாக்கில் கட் பண்ண 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை. உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் போட்டுக்கலாம் நீங்கள். இது காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த பச்சை மிளகா, அதனால தான் நான் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கண்ணாடி பதம் வதங்க அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப கருகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. பாருங்க, மஞ்சத்தூள் போட்டதும் ஒரு வதக்கிட்டு முட்டை 2 உடைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 2 முட்டை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் முட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் சேர்த்து செய்யணும்ப்பா. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயத்தோட. அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படியே. பாருங்க, ஒட்டலை. இப்போது நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுக்கிறதுனால ஒட்டாமல் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேமியாவுக்கு சால்ட்டு போட்டிருக்குறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பார்த்துன்னு. கம்மியாக இருந்தால் கூட நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சமாக, ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு, முட்டை வெந்து போச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான எக் சேமியா ரெடி ஆகிடுது. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயும் சிம்பிளாக சாதா சேமியா தான் செய்வோம், எக்லாம் போட்டு செய்ய மாட்டோம். இது போல் செஞ்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம், நம்ம காலைல டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். ரொம்ப சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம், இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கை விடாத. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கின்னு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் போல். எனக்கு கொத்தமல்லி இல்லை, கறிவேப்பிலை தூவிட்டு நான் இறக்கிடுறேன். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.